Hello friends, welcome to Adiman team. இந்த வீடியோல நம்ம ஒரு மேத் சம் பார்க்க போறோம். சோ அந்த சம் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் அதுக்கான ட்ரிக்ஸையும் நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். சோ 7x5462 என்ற எண் 9 ஆல் மீதியின்றி வகுப்படும் எனில் x இன் குறைந்தபட்ச மதிப்பு அப்படினு கேட்டிருக்காங்க. சோ இந்த கொடுத்திருக்கிற 7x5462 அப்படிங்கற எண்ல x அப்படிங்கிற எண்ணுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? சோ இந்த முழு எண் வந்து 9 ஆல மீதியின்றி வகுப்படுது அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 729 அப்படிங்கிற எண் எடுத்துக்கோங்க. சோ இது வந்து 9 ஆல வகுப்படும் போது நமக்கு தெரியும். சோ இது வந்து 9 ஆல மீதியின்றி வகுப்படும். 0 அப்படிங்கிறது மீதியா கிடைக்கும். சோ மீதியின்றி வகுப்படும். சரிங்களா? 81. சோ இது நமக்கு தெரியும். சோ இது போல இந்த இடத்துல இந்த 2க்கு பதிலாக சரிங்களா x அப்படின்னு கொடுத்திருந்தா எப்படி நாம அந்த எண்ணை கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறதா क्वेश्चन. சரிங்களா? சோ இது எனி நம்பர், எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். அதுல ஏதோ ஒரு எண்ணை வந்து மிஸ் பண்ணிட்டு சோ அந்த எண் என்ன அப்படின்னு நம்மள கேட்கலாம். சரிங்களா? சோ இது 8 ஆல வகுப்படும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இந்த क्वेश्चनல. சோ இதே மாதிரி வேற क्वेश्चंस எப்படி எல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, 8 ஆல வகுப்பட்டா மீதியின்றி வகுப்பட்டால் வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு கேட்கலாம். 5 ஆல மீதியின்றி வகுப்பட்டால் வரக்கூடிய ஆன்சர் என்னன்னு கேட்கலாம். இல்ல 4 ஆல் மீதியின்றி வகுப்பட்டா வரக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்கலாம். சோ எந்த எண் வேணும்னாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? சோ அந்த எண்களை எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறது தான் क्वेश्चन. சோ இதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிசிபிலிட்டி ட்ரிக். சோ நம்ம டிவிசிபிலிட்டி ட்ரிக் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு 2 வீடியோ பார்த்திருக்கோம். டிவிசிபிலிட்டி ட்ரிக் 1 and 2 2 வீடியோல பார்த்திருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்க நீங்க ஐ பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். சோ அந்த ட்ரிக் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த சம்மை வந்து நம்ம ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப நார்மலா இப்போ இந்த சம்மை எடுத்துக்கோங்களேன். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இங்க x வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ இந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஏதோ ஒரு எண்ணை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு மீதியின்றி என்ன 0 கிடைக்குது அப்படிங்கறத நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ ஆனா இது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் போட்டு டிவைட் பண்ணிட்டு இருந்தீங்க. சின்ன நம்பர்னா ஓகே குயிக்கா டிவைட் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி 5 டிஜிட் 6 டிஜிட் எண்கள் வந்து கொடுக்கும்போது நீங்க எப்படி வந்து இந்த டிவிஷன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் மீதியின்றி 0 ரிமைண்டர் 0 வருது அப்படின்னு செக் பண்ணீங்கன்னா சோ அது வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும். சரிங்களா? சோ அந்த டைம் ரொம்ப எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படின்னா, ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படின்னா சோ இந்த டிவிசிபிலிட்டி ட்ரிக் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போற மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஃபார் 9 நம்ம கொடுத்திருக்க சம்முக்கு பார்க்கலாம். இப்போ 9 ஆல மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 9 ஆல மீதியின்றி வகுப்படணும் அப்படின்னா அதுக்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன சொல்லுது? சோ எக்ஸாம்பிளுக்கு 7 to 9 அப்படின்றத பார்த்தோம். 7 to 9 அப்படிங்கிறதுக்கான இந்த எண் 9 ஆல முழுவதுமா வகுப்படுமா அப்படின்னு, எக்ஸாக்டா வகுப்படுமா மீதியின்றி வகுப்படுமா அப்படின்னு எப்படி செக் பண்ணலாம்? சோ இந்த எண்களோட கூட்டுத்தொகை 7 plus 2 9, 9 plus 9 18. அந்த எண் வந்து 9 ஆல வகுப்பட்டுச்சுன்னா இந்த முழு எண்ணும் 9 ஆல மீதியின்றி வகுப்படும் அப்படிங்கறதுதான் இந்த டிவிசிபிலிட்டி ரூல். சரிங்களா? இதை நம்ம டிஜிட் ரூட் மெத்தட் வச்சு நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஏன்னா 7 plus 2 அப்படிங்கிறது 9. சரிங்களா? இது 9 கேன்சல் ஆயிடுச்சு. சோ இங்க ஒரு 9 இருக்கு, இந்த 9ம் கேன்சல் ஆயிடுச்சு. சோ நமக்கு வரக்கூடியது ரிமைனிங் என்ன இருக்கு? 0. சோ 0 இருக்கும்போது கண்டிப்பா இந்த எண் வந்து முழு எண்ணும் 9 ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இப்போ கொடுத்திருக்கிற எண் 7x5462 இந்த எண் 9 ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணணும்னா இதனுடைய டிஜிட் சம், அதாவது இந்த ஒவ்வொரு எண்களுடைய கூட்டுத்தொகை வந்து 9 ஆல டிவைட் ஆகும். சரிங்களா? சோ அதை எப்படி செக் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 7 plus 5 12, 12 plus 4 16, 16 plus 6 22 plus 2 24
4 வருது. ஸோ இந்த 24 வந்து 9ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஸோ இதுக்கு அடுத்து இன்னொரு எண் இங்கே இருக்குது. ஸோ அந்த எண் எந்த எண்ணாக இருந்தால் நமக்கு அது 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய அடுத்து நியரஸ்ட் வேல்யூ என்ன, 27 தான் 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ +3 அப்படிங்கிற ஒரு எண் இருந்தால், இங்கே 3 அப்படின்னு ஒரு எண் இருந்தால் கண்டிப்பாக அந்த எண் வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி பாருங்க 3 இருக்கு. ஸோ இந்த எண் வந்து கண்டிப்பாக 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இப்படியும் போடலாம். ஸோ இல்லை இன்னொரு ட்ரிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே 7 இங்கே 9 நம்ம இங்கேயே எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ இப்படி டிஜிட்ஸ் நம்ம ஆட் பண்ணி ஒவ்வொரு டிஜிட்டும் ஆட் பண்ணி ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து எந்த எண் இருந்தால் 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இதை இன்னும் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 இதை உங்களால் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா 2 + 7 9. ஸோ 9ஆல் டிவைட் ஆகும்னா கண்டிப்பாக ஆகும். ஸோ இன்னொரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 வந்து இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 5 + 4 9. சரிங்களா? 7 + 2 9. இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ இங்கே எக்ஸோட ஒரு எண் இருக்க போது அந்த எண் எந்த எண்ணாக இருந்தால், கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த எண் இருந்தால் 9ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே நாம் ஈஸியாக டக்குன்னு நம்ம 9 கேன்சல் பண்ணிட்டோம். 9 வரக்கூடிய கூட்டுத்தொகையை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இங்கே ரிமைனிங் 6 மட்டும் இருக்குது. 6ஓட எந்த ஆப்ஷனை ஆட் பண்ணால் அது 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். 9 இங்கே இந்த எண் எக்ஸ் வந்து 9 அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த 9ங்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம டிஜிட்ஸ் மெத்தடில் 9 கேன்சல் ஆகிருக்கும். ஸோ ரிமைனிங் 6 அப்படியே தான் இருக்கும், திருப்பி டிவைட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் சி வராதுன்னு தெரியும். டி 7 வந்துச்சுன்னா 7 + 6 13 வரும், 9ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் டியும் வராது தெரியும். ஏ 6 இருக்குது, 6 + 6 12 வந்துடும், 9ஆல் டிவைட் ஆகாது. சரிங்களா? இப்போ 3 இருக்குது, 3 + 6 9 வந்துருச்சு. ஸோ 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் செக் பண்ண தேவையில்ல, பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய என்ன இருக்குது, வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 6 + 3 9 வருது அப்படின்னா டைரெக்டாக இந்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து டிவிசிபிலிட்டி ட்ரிக் தெரிஞ்சால் இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதே போல் வேற ஒரு எண் எது வேணாலும் கொடுக்கலாம். 8 4 6 2 அப்படின்னு சொல்லிட்டு x1 அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸ் வந்து என்ன வேல்யூ, இந்த நம்பர் வந்து 8ஆல் மீதியின்றி வகுப்படும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த எக்ஸுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த சம்மை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது போல் வேறொரு ட்ரிக்கோட வேறொரு மேக்ஸ் சம்மோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு அப்ரிசியேஷன் தான் எங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற ரேட்டிங் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இதே போல் வீடியோ இன்னும் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நாங்கள் வேற ஒரு கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக தான் உங்களை லைக் பண்ணுறதோ உங்களுடைய ரிவ்யூஸ் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது கேட்டுருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் பல ட்ரிக்ஸ் வேணும்னா எங்களுடைய சேனல் அதிகமாக டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.